श्री मिरांडा डॉन बॉस्को टॉम्किंसन तमिलनाडु से। அட நம்ம தமிழா நிகழ்ச்சியில பார்த்தோமே அந்த நெகிழ வைக்கும் காதல் ஜோடி. குடியரசுத் தலைவர் கையில் தேசிய விருதை பெறும் மிராண்டா டாம்கின்சன். श्री मिरांडा डॉन बॉस्को टॉम्किंसन तमिलनाडु से। காது கேளாத கண் தெரியாத நிலையிலும் பல ஆராய்ச்சிகள் சாதனைகளை செய்து முதுகலை பட்ட படிப்பு மாணவர்களுக்கு சிறந்த கல்வியை அளித்து வரும் அந்த சிறந்த மனிதருக்கு உயரிய விருது. அந்த காதல் ஜோடி இன்று வெற்றி அடைந்திருக்கிறார்கள். தேசிய விருதை பெறக்கூடிய நெகிழ வைக்கும் காட்சி. நிச்சயமாக இந்த வெற்றி அவரது மனைவிக்கும் அவர்களது காதலுக்கும் அன்புக்கும் கிடைத்த வெற்றி. சமீபத்தில் தமிழா நிகழ்ச்சியில் மிராண்டா தாம்சன் மற்றும் அவரது மனைவி நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கும் நிலையில் காது கேளாத கண் தெரியாத நிலையில் இருக்கக்கூடிய மிராண்டா தாம்சன் அவர்கள் காதலித்து இருவரும் கரம் பிடித்து வெற்றி நடை போட்டு வாழ்ந்து கொண்டிருக்கும் நெகிழ வைக்கும் காதல் ஸ்டோரி பெரும் காவியமாக மக்களிடையே பார்க்கப்பட்டு அந்த ஜோடிக்கு பெரும்பாலானோர் வாழ்த்து மழையை பொழிந்து கொண்டிருந்தார்கள். இவருக்கு எதற்காக இந்த விருது கிடைத்திருக்கிறது? காது கேளாதோர், வாய் பேச முடியாதோர், கண் தெரியாதோர்களுக்கு அவர் கல்வியை போதிக்கிறார். அனைவரும் வெற்றி அடைகிறார்கள். அது குறித்து பல்வேறு ஆராய்ச்சிகளை செய்து அனுபவபூர்வமாக பல மாற்றுத்திறனாளிகளின் வாழ்விலும் விளக்கை ஏற்றிக் கொண்டிருக்கிறார் மிராண்டா டாம்கின்சன் அவர்கள். ஸ்ரேஷ்ட் திவ்யாங்ஜன் விருது என்று அழைக்கப்படும் இந்த விருது பல இளையோருக்கு பல குறைபாடுகள் உள்ள நபர்களுக்கான தடைகளை உடைப்பதற்கு அவர் ஆற்றிய குறிப்பிடத்தக்க பங்களிப்புகளை அங்கீகரிக்கும் வகையில் வழங்கப்பட்டிருக்கிறது. புதுடெல்லியில் இந்த விருது வழங்கும் விழா நடந்திருக்கும் நிலையில் மத்திய அமைச்சர், மத்திய சுகாதார மற்றும் மின்துறை அமைச்சர் மற்றும் குடியரசு தலைவரால் அவர் அங்கீகாரம் பெறப்பட்டு அவருக்கு தேசிய விருதை கொடுக்கக்கூடிய பெரு நிகழ்ச்சி காணொளி வெளியிடப்பட்டிருக்கிறது. இவர் ஏற்கனவே கவின் கேர் எபிலிட்டி மாஸ்டரி விருது 2025 பெற்றிருக்கிறார். இது இந்தியாவில் சிறப்பு கல்வியில் ஒரு பெரிய பாடத்திட்டத்தை முடித்து UGC நெட் தேர்வுகளில் தேர்ச்சி பெற்ற முதல் காது கேளாத நபர் என்ற அவரது கல்வி திறமை மற்றும் அவரது ஆதரவை தற்போது நிரூபித்திருக்கிறார்கள். நிச்சயமாக அவருக்கு உயிருக்கு உயிராக இருக்கக்கூடிய அவரது மனைவியும் அவரது வெற்றிக்கு உறுதுணையாக இருந்திருக்கிறார் என்று சொன்னால் மிகையாகாது. நிச்சயமாக அந்த உண்மை காதல் தற்போது வென்றிருக்கும் நிலையில் அவர்களுக்கு பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்வோமா? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பிஹைண்ட் வுட்ஸ் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். செய்திகளை வழங்கியோர் GT ஹாலிடேஸ், மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ், ஆலயா காட்டன் தோத்தி ஷர்ட்ஸ்.